பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லைகளில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை செயலிழக்கச் செய்யும் அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கையாக நிறுவப்பட்ட ஜாமர் கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து தற்போது காணலாம். இஸ்ரோவின் நாவிக் செயற்கைக்கோள் மூலமும் ஏவுகணைகளை செயலிழக்க வைக்கும் ஜாமர்கள் மூலமும் கண்காணிப்பு மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லைகளில் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் மோசமாக மாறியுள்ள நிலையில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கான ஜாமர்கள் எல்லைப் பகுதியில் அதிக அளவில் நிறுவப்பட்டுள்ளன. அதன்படி நிறுவப்பட்டுள்ள DRDOவின் தயாரிப்பான சம்யுக்தா மற்றும் ஹிம்சக்தி ஆகிய 2 ஜாமர்கள் EW எனப்படும் மின்னணு போர் அமைப்பின் மூலம் எதிரியின் இலக்குகளை 150 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் தடுத்து நிறுத்தி சீர்குலைக்கும். 1.5 மெகாஹெர்ட்ஸ் முதல் 40 ஜிகாஹெர்ட்ஸ் என்கிற அதிர்வெண் கொண்ட இந்த EW அமைப்பு காஷ்மீரின் மிக உயர்ந்த மலைப்பகுதியிலும் அதிக ஸ்பெக்ட்ரத்தோடு செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சமீப காலமாக EW அமைப்புகளில் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு கருதி பாகிஸ்தானுடனான எல்லையோரங்களில் அவை அதிகப்படுத்தப்பட்டுள்ளன. 25 வருடங்களுக்கு முன்பு கார்கில் போரின் போது இடத்தரவு சார்ந்த GPS அமைப்பில் இந்தியா பின்தங்கியிருந்த நிலையில் தற்போது இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் மூலமாக இடத்தரவு தொடர்பான தெளிவான தகவல்களை சேகரித்தும் இந்தியா கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள சூழலில் அந்நாட்டிற்கு எதிராக எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என பிரதமர் மோடி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். காஷ்மீரின் பஹல்காம் பகுதிக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் குழுவினர் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கையில் எடுத்த மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அனைத்துக் கட்சி கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் ஆகியவற்றை நடத்தி பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு எந்த வகையில் பதிலடி கொடுக்கலாம் என்று ஆலோசித்து வருகிறார். அதன்படி பிரதமர் மோடி தலைமையில் முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சகம் சார்ந்த மூத்த அதிகாரிகளோடு நேற்று ஆலோசனை நடந்தது. இதில் முப்படைகளும் சுதந்திரமாக செயல்படவும், எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் பிரதமர் மோடி ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த சூழலில் பாதுகாப்பு மற்றும் நிதி விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடந்தது. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய சூழல், பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் மேற்கு பிராந்திய விமானப்படை தளபதி PM சின்ஹா, முன்னாள் தெற்கு பிராந்திய ராணுவ தளபதி AK சிங், முன்னாள் ரியர் அட்மிரல் மாண்டி கண்ணா ஆகியோர் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகளான ராஜீவ் ரஞ்சன் சர்மா, மன்மோகன் சிங் ஆகியோரும், ஓய்வு பெற்ற IFS அதிகாரி வெங்கடேஷ் வர்மாவும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். முன்னதாக முப்படைகளுக்கு பிரதமர் மோடி முழு சுதந்திரம் அளித்ததை சுட்டிக்காட்டி பேசிய பாகிஸ்தான் அமைச்சர் அத்தாவுல்லா தரார், பாகிஸ்தான் மீது அடுத்த 36 மணி நேரத்திற்குள் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக இருக்கும் எல்லைப் பகுதிகளில் நவீன ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்களை நிறுவி பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் திடீரென ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 9ஆம் தேதி ரஷ்யாவில் 2ஆம் உலகப் போரின் வெற்றி தின கொண்டாட்டமும் அணிவகுப்பும் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த நிலையில் தற்போது அவர் பங்கேற்க மாட்டார் என ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அதேவேளையில் பிரதமருக்கு பதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெற்றி தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவில் நடைபெறவுள்ள வெற்றி தின கொண்டாட்டத்தில் சீன அதிபர் உட்பட சுமார் 20 வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.